தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் ஆலத்தூர். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் வயல்வெளிகள், அழகான குளங்கள் என பசுமை சூழ்ந்திருக்கும் விவசாய பூமி இது. ஒவ்வொரு தமிழக கிராமத்திற்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. 50 வருடங்களாக கால்பந்தாட்டமே ஆலத்தூர் கிராமத்தின் தனிச்சிறப்பாக திகழ்கிறது. 1966-67 67ஆம் ஆண்டிலிருந்து இந்த முத்துசாமி நினைவு கால்பந்து போட்டி தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் முதல்ல இந்த ஆலத்தூர் உயர்நிலைப்பள்ளி படித்தோம். இளைஞர்களாக இருந்த எங்களுக்கு அந்த போட்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு கால்பந்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்த ஊருக்கு ஏற்பட்டது இந்த 67க்கு அப்புறம் தான். ஆலத்தூர் கிராம மக்களின் உயிர் மூச்சு, பொழுதுபோக்கு, கனவு, கொண்டாட்டம் அனைத்தும் கால்பந்தாட்ட மைதானத்தையே சூழ்ந்திருக்கும் அளவிற்கு அவர்களின் வாழ்வியலோடு ஒட்டியிருக்கிறது. இந்த ஊரில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் கால்பந்தாட்டம் தெரியாதவங்க யாருமே இல்லை. இந்த மைதானத்தில் விளையாண்டு தான் வெளியில் போக முடியும். சேறு, வயல், தோப்பு என எந்த இடமாக இருந்தாலும் அதை கால்பந்து மைதானமாக மாற்றிவிடுவது இந்த இளம் வீரர்களின் திறமைக்கான எடுத்துக்காட்டு. காலையில் 6 to 8 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈவினிங் 4:30 to 6 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரெகுலர் நடந்துகிட்டு இருக்கு. காலேஜ் பசங்க லீவ்னாலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கிரவுண்டில் நிறைய பேர் பெரிய அண்ணா விளையாடுவாங்க. அப்புறம் வருஷம் மேட்ச் வைக்கிறாங்க. அதை பார்த்து ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சிச்சு. ஒவ்வொரு வருடமும் நடக்கும் கால்பந்தாட்ட போட்டியே இக்கிராம மக்களின் முக்கிய திருவிழாவாகும். சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்தும் பங்கு பெற்று கொண்டாடும் பிரம்மாண்ட திருவிழா கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் நடக்கும். 30 நாள் ஒரு திருவிழா கோலம் தான். கிட்டத்தட்ட 6000 பேர் 5000 பேர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருப்பாங்க. இப்போ இனி வர்ற ஆண்டில் ஆல் இண்டியா லெவலில் டீமை வரவழைச்சி எங்கள் ஊரில் டோர்னமெண்ட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தி, அதாவது இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தலை, ஒரு வில்லேஜ் நடத்தியிருக்கு, ஆலத்தூர் கால்பந்து களம் ஏஎஃப்சி நடத்தியிருக்கு அப்படிங்கிற பெருமையை நாங்கள் இது பண்ணி செய்யணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறோம். அதுக்கு கிராமத்தில் உற்சாகம் பண்ணுவாங்க. 52 வருடங்களாக தமிழகம் மற்றும் மாநில அளவில் கால்பந்து போட்டிகளை நடத்தி வருகிறார்கள். மேலும் ஆலத்தூர் கால்பந்து விளையாட்டின் 50 வருட பொன்விழாவில் கென்யா, இங்கிலாந்து போன்ற நாடுகளை சேர்ந்த கால்பந்து வீரர்களை வரவழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். கால்பந்தாட்டத்தின் மீது இவர்கள் வைத்திருக்கும் அளவில்லா பற்றுக்கான சான்றுகள் இவை. இந்த ஊரில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஃபுட்பால்னு வரும்போது எல்லா பேரும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆலத்தூரின் பிரதான தெய்வம் வீரனார். எப்போது கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு சென்றாலும் வீரனாரை வணங்கிவிட்டு செல்வதே வழக்கம். கரை புரண்டோடும் வெள்ளத்தைப் போல இவ்வூர் இளைஞர்கள் போகுமிடமெல்லாம் கால்பந்தாட்டத்தின் பெருமையை தடம் பதித்துக் கொண்டே செல்கிறார்கள். கல்லூரியில் போய் சேர போகிறேன் அப்படின்னா, நீ எங்கேருந்து இப்போ வர்ற? நான் ஆலத்தூர்லேருந்து வர்றேன். ஆலத்தூர் அப்பன்னே நீ விளையாட்டுக்கு போயிருப்ப, கண்டிப்பாக விளையாடி இருப்ப. அந்த மண்ணுடைய பெருமையே நீ விளையாட்டு தான். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக கால்பந்து அணியிலும் ஆலத்தூர் கிராம வீரர்கள் ஆலமரம் போல் வீற்றிருக்கிறார்கள். இதில் தேசிய அளவில் முக்கிய இடம் பிடித்தவர் கோவிந்தராஜ். என்னுடைய வீடும் பள்ளி எல்லாம் ஒன்றா இருந்ததுனால நான் இந்த ஃபுட்பாலை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். இந்தியாவில் நான் போனாகாத விளையாடாத நகரமே எதுவும் இல்லை. இவ்வளவு திறம்பட விளையாடும் இளைஞர்களுக்கு பிரத்யேக பயிற்சியாளர் என்று யாரும் கிடையாது. வழி வழியாக வந்த முன்னோர்களே இன்று வரை இவர்களின் பயிற்சியாளர்கள் என்ற மற்றொரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது ஆலத்தூர். இந்த பந்தை இப்படி தான் டைப் பண்ணி பிடிக்கணும்னு இந்த எந்த ஊர்லேயும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆலத்தூரில் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மண் எங்களோட ஊறி போனது கால்பந்து கழகம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆலத்தூரில் உள்ள ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் கால்பந்தாட்டம் ஊறிப்போயிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கும் கனவுகளோடு இருக்கிறார்கள். விளையாடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வில்லேஜ் ரேஞ்சில் இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஆலத்தூருக்கு மட்டும்தான் அந்த உணர்வு, அந்த இது இருக்குது. கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. இக்கிராம வீரர்கள் தங்களது வியர்வை துளிகளை விதைகளாக்கி இந்திய கால்பந்தாட்டத்திற்கே சாதனை படைக்க காத்திருக்கிறார்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் அத்தனை விளையாட்டு வீரர்களை உருவாக்கியது இந்த மைதானம். இந்த மைதானத்தில் விளையாண்டவங்க கிட்டத்தட்ட 30 பேர் மேலே அரசு வேலையில் இருக்காங்க. 30 பேர் வெளிநாட்டில் போனால் கூட எங்கே விளையாண்டன்னா ஆலத்தூரில் விளையாண்டான்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பெரிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கேம்பும் நடத்திட்டு இருக்கோம். மேலும் மேலும் உயர்த்தி இந்தியா டீம் ஆடணுங்கிற எங்களோட ஆர்வம். உலக உருண்டையில்
தங்களின் வெற்றிடத்தை நிலைநாட்டத் துடிக்கும் ஆலத்தூர் இளைஞர்களின் லட்சியம் வெல்லட்டும்.